துறவு மனப்பான்மை. தீமை சக்தியை விட பன்மடங்கு வலிமையான தெய்வ சக்தி ஒன்றுதான் வெற்றியை அளிக்க வல்லது. மகிமை வாய்ந்த திட உடல்தான் உலகை காக்க முடியும், சித்திரவதைக்குள்ளான உடல் அன்று. இந்த மனப்பான்மை உலகிலே எல்லா இடங்களிலுமே உள்ளது. அந்தந்த நாட்டிற்கும் மதத்திற்கும் ஏற்ப அது வெளிப்படுத்தப்படுகிறது. இந்தியாவிலும் இந்த மனப்பான்மை உள்ளதே. நில உலகை சார்ந்த யதார்த்தங்கள் அனைத்தையும் அறவே துறந்துவிட வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது. மாயை என்றும் பொய் என்றும் கூறி இந்த மண் உலகத்தை தீவிரமாக புறக்கணித்து வந்துள்ளனர். ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுவது போல் இந்த உலகத்தை சூறையாடுவதற்கு எதிர்ச்சக்திகளுக்கு நல்ல வாய்ப்பளித்து விட்டோம். எங்கோ தொலைதூரத்தில் உள்ள கண்ணிற்கு தெரியாத ஒன்றை தேடப்போய் இந்த நிதர்சன உண்மையாகிய உலகத்தை துறந்ததனால் இவ்வுலகை எதிர்ச்சக்திகள் முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ளும் களமாக அமைத்து கொடுத்து விட்டோம். ஏறக்குறைய உலகம் முழுவதையும் இப்போது அவைகளே ஆண்டு வருகின்றன. இதுநாள் வரையிலும் தீமையை எதிர்த்தது ஒரு பலவீனமான உணர்ச்சிதான். நிலத்தை உருமாற்ற வல்ல திறனில்லாத ஓர் ஆன்மீக சக்தி தீமையை எதிர்த்து வந்துள்ளது. வன்மையான எதிர்ப்புத்தான் என்றாலும் அதன் விளைவு தோல்வியில்தான் முடிந்துள்ளது. தீமை ஒழிய வேண்டும் என்ற நல்லெண்ணம் அந்த ஆன்மீகவாதிகளுக்கு இருந்த போதிலும் அவர்கள் இவ்வுலகை ஊழலிலும் பொய்மையிலும் துயரிலும் உழலுமாறு விட்டு சென்று விட்டனர். இப்போது அந்த எதிர்ச்சக்திகளை விட பன்மடங்கு வலிமை கொண்டு அந்த எதிர்ச்சக்திகள் ஆண்டு கொண்டிருக்கும் களத்திலேயே அவற்றை முறியடிக்க வேண்டியதுள்ளது. சட உலகத்தையும் மனித குலத்தின் மொத்த உணர்வையும் உருமாற்ற வல்ல சக்தி ஒன்றுதான் அதை சாதிக்க முடியும். அந்த சக்தி அதிமன சக்திதான். நாம் செய்ய வேண்டியது என்ன? பௌதீக தளத்தில், அதாவது இந்த மண் உலகில் அதிமன சக்தி செயல் புரியும் போது நாம் அதனை உணர்ந்து நல்ல ஏற்புத்திறனுடன் இருக்க வேண்டும். அதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். தொலை தூரத்தில் உள்ள நிர்வாண நிலை தேடி மோட்சம் தேடி ஓடி நாம் விற்று சென்ற நிலத்தை எதிரி முழு வீச்சுடன் ஆண்டு அனுபவிக்குமாறு செய்யலாகாது. தியாகமோ துறவோ அல்லது பலவீனமோ வெற்றியை கொண்டு வராது. பேரானந்தம் ஒன்றுதான் மகத்தான துணிவும் துன்பத்தை தாங்கும் வலிமையும் கொண்ட பேரானந்தம் ஒன்றுதான் வெற்றி தரும். அதிமன சக்தியினால் ஏற்படும் பேரானந்தம் ஒன்றுதான் வெற்றியளிக்கும். உண்மையான அஞ்ஞானம் அறியாமை ஐக்கியத்தை அறியாத அறியாமையே. பரம்பொருளோடு நமக்குள்ள ஐக்கியத்தை உணராததுதான் பெரும் அறியாமை. எல்லா துன்பங்களுக்கும் காரணம் இதுதான். பிரிவினை எப்போது தொடங்கியதோ, எப்போது படைப்பு தன்னை படைத்தவனோடு தொடர்பை அறுத்து கொண்டதோ அப்போது அஞ்ஞானம் தலை தூக்கலாயிற்று. அதன் விளைவாகவே அனைத்து துன்பங்களும் ஏற்பட்டன. உன்முக அனுபவம் உடையவர்களெல்லாம் இதனை உணர்ந்துள்ளார்கள். அதாவது ஆதி மூலமான இறைவனோடு தொடர்புற்ற அந்த கணத்திலேயே துன்பங்கள் யாவும் மறைந்து விடுவதை அவர்கள் உணர்ந்துள்ளார்கள். நான் முன்பு கூறியது போல் படைப்பின் மூல காரணம் ஆசையே என்பதாக ஒரு சாரர் நிலைநாட்டினர். உண்மையில் படைப்பின் ஊற்றுக்கண் பேரானந்தமே. படைப்பில் உள்ள பெரும் களிப்பு, வெளிப்படுவதில் பேருவகை, தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் பேரானந்தம், இதுதான் சிருஷ்டியின் மூலம். பல ஆன்மீகவாதிகளும் முனிவர்களும் ஆசையே படைப்பின் அடிப்படை என்பதையே வலியுறுத்தினார்கள். பௌத்த மதத்தின் கொள்கையும் இதுதான். ஆக்கலின் ஆனந்த செறிவை ஊட்டும் ஒன்றிப்பிலே தீர்வு காண்பதற்கு மாறாக ஆவதிலே உண்டாகும் ஆசையை எல்லாம் அறவே துறந்து இன்மையை சூன்யத்தை நோக்கிச் செல்வதே துன்பங்களுக்கெல்லாம் தீர்வு என்று அவர்கள் வாதித்தனர். தவறான கருத்தையே இது உருவாக்குகிறது. விடுதலை பெறுவதற்காக அவர்கள் வகுத்த வழிமுறை மிகவும் பயனுள்ளதே. ஆனால் உலகம் பொல்லாதது. ஆசையின் விளைவாகவே அது உண்டானது. அதை விட்டு தப்பிச் செல்வதே சிறந்த வழி என்ற போதனை மனித வரலாற்றில் ஆன்மீக வாழ்க்கையையே தடுமாறச் செய்த போதனை.
ஒரு காலகட்டத்தில் அது பயனுள்ளதாக இருந்திருக்கலாம். ஏனெனில் உலக வரலாற்றிலே ஒவ்வொரு முயற்சியுமே பயனுள்ளதே. எனினும் இந்த சூன்யவாதம் இப்போது நைந்து போய் காலாவதியாகிவிட்டது. நாம் இதனை கடந்து பாய்ந்து செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது. செறிவான உயரிய சத்தியத்திற்கு நாம் திரும்பிச் செல்ல வேண்டும். இறைவன் வெளிப்படும் பெரும் களிப்பை நோக்கி, இறைவனோடு ஒன்றும் உவகையை நோக்கி, நமது ஆதி இருப்பை நோக்கி நாம் திரும்பச் செல்ல வேண்டும். பழைய ஆன்மீக கொள்கையெல்லாம் அகன்று புதிய கொள்கை அங்கு இடம் பெற வேண்டும். உலக வரலாற்றுக்கே இது புதிய கொள்கை. அதிமனப்பேரனுபவம்தான் இந்த கொள்கை. இந்த பேரானந்தம் என்ன என்பதில் குழப்பம் வரக்கூடாது. ஸ்ரீ அரவிந்தர் நம்மை இது பற்றி மிகவும் எச்சரித்துள்ளார். உலகத்து இன்ப நுகர்ச்சிகளையெல்லாம் வென்றால்தான் இந்த பேரானந்தத்தை அடைய இயலும்.